வணக்கம் உறவுகளே, நான் சுவிஸ்மாலா. நான் நல்ல நிலைமை இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அப்படி நீங்கள் எல்லாரும் நல்ல நிலைமை இருப்பீங்களோன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன். இன்றைய காணொலியில் எங்களுடைய பால்கனியை நாங்கள் அழகுபடுத்த போகிறோம். அதை எப்படியெல்லாம் அழகுபடுத்த போகிறோம்ன்றதை பற்றியும் காட்ட போகிறோம். மற்றது அதோடு சேர்ந்து அழகான காட்சிகளையும் உங்களுக்கு காட்சிப்படுத்த போகிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு டெசர்ட் ஒன்று எங்களுடைய மகள் செய்திருக்கிறார். அதையும் இந்த காணொலியில் காட்சிப்படுத்த போகிறேன். இந்த முற்றிலும் ஒரு சுவாரஸ்யமான இந்த நிகழ்வை, இந்த காணொலியை உங்களுக்கு நான் அருமையாக தொகுத்து தர்றதுக்கு காத்திருக்கிறேன். நீங்கள் அதை பார்வையிடுறதுக்கு முதல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு உதவியாக இருக்கும். இப்போ வாங்கோ, நாங்கள் காணொலிக்குள்ளே போவோம். என்ன இருக்கு மேடம்? கையா ஒன்று பூத்தோன்னு Putan. Pergi putan. அங்கே கலண்டு போச்சேன். ஃப்ரிக்கு பூட்டே இல்லை. அதாவது லோக் பண்ணிட்டேன். அமைத்திவிட தெரியும். ஓகே. அது அவுட்டாக வைங்க பாருங்க. அது இது இங்கே இல்லை வேற இந்த சைட்டா, அந்த சைடு ஞாபகம் வருது. வா, கணக்கா இருக்கு என்ன? நல்ல காலம் கொஞ்சம் வைக்கிறா. மோரி நாங்கள் மற்ற இடத்துல இருந்தால் பார்த்தா வைக்கல. இது சரியான கணக்கா இருக்கு. மலைத்து பார்த்து வைங்க. இப்படி வைக்கணும். இப்படி
இதுல இன்னொன்று வரணும் இல்ல இல்லை இது எங்கே வைக்கிறது? இது வைக்கலாம். இது வைக்கல, இல்ல இது வச்சா போய் இருக்கலாம். அப்ப இந்த மேசி இப்போ இந்த மேசி எடுத்தா சரி. என்ன பார்க்குறீங்க? இவ்வளவு ஆரவாரத்தோட என்ன வேலை செய்து கொண்டு இருக்கிறோம்னு தானே பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட பல்கோன் இப்படித்தான் மாலை நேரத்தில் அழகாக காட்சியளிக்கும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்கல அழகாக சூரியன் மறைகிற காட்சியைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க. பாருங்க, அந்த ரெண்டு மரத்துக்கு இடையில மெல்ல மெல்லமாக சூரியன் மறைந்து கொண்டு போகிறார். நல்ல ஒரு ஒரேஞ்ச் கலரில் இருக்குது வானம், ஒரேஞ்சோட நீலமும் கலந்து இருக்குது. ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த பல்கோனில் நின்று பார்க்க இந்த வானம் எல்லாம் ஒவ்வொரு நிறத்திலும் ஒவ்வொரு ஜாலத்திலும் காட்சி அளிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு மெல்லிய ஆராஞ்சு நிறத்தோட நீலமும் கலந்து அப்படியே ஒரு அழகான ஒரு கம்பள விரிப்பு போல அழகாக காட்சி அளிக்குது. பார்க்குறதுக்கே அருமையாக இருக்கும். எங்கட பல்கோனில் நின்று பார்க்க அந்த கிராமத்தையே சுற்றி பார்க்க மாதிரி ஒரு அழகு ஒன்று வரும். அதை பார்க்குறதுக்கே கொடுத்து வச்சுருக்கோம். நல்ல ஒரு புத்துணர்ச்சி தரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சூரியனும் மறைகிற காட்சி, இந்த நேரத்தில் ஒரு மெல்லிய வெப்பம், ஒரு மெல்லிய குளிர், ஒரு மெல்லிய காற்று மனசுக்கு ஒரு நிறைவையும் ஒரு புத்துணர்ச்சியையும் தரும். இந்த காட்சி எல்லாத்தையும் இதில் இருந்து பார்க்கறதுக்கு தான் இவ்வளவு ஆரவாரத்தோட இந்த பால்கனியை நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மரத்தை கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அடிக்கடி என்ற காணொலியில் பார்ப்பீங்கள். இதில் பனிகள் படர்ந்திருந்தாலும் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன், இலைகள் துளிர்த்திருந்தாலும் காட்டியிருக்கிறேன், அதே நேரத்தில் இலைகள் உதிர்ந்து விழுந்தாலும் உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன். இந்த மரத்தின் அழகோ தனி அழகு. அதில் 2-3 காகக்கூடுகள் இருந்தது. அதில் இப்போ ஒரே ஒரு காகக்கூடு தான் அதில் இருக்குது. ஆனால் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து பார்க்குறேன், அந்த கூடு கலையாமல் அப்படியே இருக்குது. அது ஒரு சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன் அந்த கூட்டில் காகங்கள் இருக்குதா, குஞ்சு பொறிச்சிட்டுதா, கூடு கட்டிட்டுதான்லாம் பார்ப்பேன். கூடு கட்டிக்களையும் நான் பார்த்துருக்கிறேன். கூடு கட்டி அதுகளுக்கு காகங்கள் உணவளிக்கையும் நான் பார்த்துருக்கிறேன். அதே நேரத்தில் குஞ்சுகள் கீச்சிடும் சத்தத்தையும் நான் கேட்டிருக்கிறேன். அவ்வளவு அழகாக இருக்கும் பறவைகள ஒலிகள். அதே நேரத்தில் நல்ல ஒரு இதமான காற்று, நல்ல சந்தோஷமாக இருக்கும். இந்த இடத்துல இருந்து பார்க்க அவ்வளவு அழகு. அந்த அழகையெல்லாம் ரசிக்கிறதுக்கு தான் இந்த இடத்த நாங்கள் ஆரவாரத்தோட அழகாக மாற்றி அமைச்சு கொண்டிருக்கிறோம். பாருங்கோ, நான் அனுபவித்த இந்த அழகான தருணங்களையும் உங்களுக்கு அப்பப்போ நான் காணொலியில் தந்து கொண்டு தான் இருக்கிறேன். பாருங்கோ, இயற்கையை இறைவன் எப்படி படைச்சிருக்கிறாருன்னு சொல்லி இந்த மஞ்சள் நிறம் மாறி இப்போ இளம் சிவப்பு நிறமாக வானம் மாறிக்கொண்டிருக்குது. இதெல்லாம் இறைவனின் கொடை என்று தான் சொல்லணும். இயற்கையால் நிறைந்திருக்குது. அவ்வளவு அழகு. இயற்கை எல்லாமே ஒவ்வொரு அழகு. அதிலும் இந்த மாலை நேரம் இன்னொரு அழகு. பாருங்க, செக்கச்சி வந்த வானம் என்று சொல்லிவினோம், அது இதுதான். பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்கும். சூப்பராக இருக்குது. பாருங்க, அந்த காட்சியை பார்க்குறதுக்கு நல்ல மன நிறைவாகவும் அழகாகவும் இருக்கும். மேலே நீலம், கீழே சிவப்பு, இப்படி ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு காவும் ஒவ்வொரு நிறமாக மாறிக்கொண்டிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வானத்தில் நாங்கள் நட்சத்திரங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். வானத்தில் மின்விளக்குகள் மின்னி ஒளிர்வது போல அழகாக காட்சி தரும். அழகான காட்சி எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கிறதே ஒரு தனி சுகம்தான். இரவு நேரமாயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட இரவு சாப்பாடு தயாராகி கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் மறுசீரமைக்கப்பட்ட இந்த பால்கனியில் இருந்து தான் நாங்கள் இந்த சாப்பாடை சாப்பிட போகிறோம். அப்படியே இந்த இயற்கையை ரசித்தபடியே அப்படியே எங்களோட இரவு உணவு நாங்கள் அருந்துறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், சாப்பிட போகிறோம். பாருங்க, இப்படித்தான் இருக்கும் இரவு நேரமெல்லாம் பார்க்கலாம்.
வாய்ஸ் நல்லாவோ வாய்ஸே லகுல வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு டெசர்ட், அதாவது சினமன் ரோல் என்று சொல்லி இதை சொல்லுவினோம். தமிழில் சொன்னால் என்ன கருவாப்பட்டை தானே, கருவாப்பட்டை ரோல் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். என்ன அதைத்தான் இப்போ எங்களோட மகள் செய்து கொண்டிருக்கிறா. பாருங்க நல்ல அழகாக செய்து கொண்டிருக்கிறா. இது என்ன? இது ஒரு கிளாஸ் சூர் மாதிரி இது வழியாக போடணும். சீனி பவுடர், பட்டர், ஃப்ரெஷ் கேஸு. இப்போ என்ன செய்கிறது? சாப்பிட்றது. இதுக்கு மேலே ஆசிங் சுகரும் அரைச்சி விடலாம். ஆனால் இதுதான் ட்ரெடிஷனல் அப்படி செய்கிறது. அப்படித்தான் வழக்கமாக செய்கிறது. சிம்பிள். ஒன்று எடுத்து வைக்கிறேன். நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்களா? எஸ். டிஷ் தரவா? அப்போ நீங்களும் சாப்பிட்றீங்களா? நல்லா வந்திருக்கு. அப்பா சின்ன பாப்பா அப்படி இருக்குன்ட்டு சூப்பர்.